ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. டுடே மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் தோசை. அது கூட சேர்த்து தேங்காய் மிளகாப்பொடி. நான் வந்து என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம கடையில் கடையில் வந்து மிளகாப்பொடி கிடைக்குது இல்லையா? மிளகாப்பொடினா இட்லி பொடி இருக்கு இல்லையா? அது கூட சேர்த்தி அது வந்து தனியாக வச்சுக்கணும் ஒரு பேக்கெட், ஒரு கிண்ணத்தில். அதை தவிர நம்ம வந்து துருவின தேங்காய், அது அப்படியே பூவாக இருக்கும் இல்லையா? அது அப்புறம் வந்துட்டு சின்னதாக பூண்டு வந்துட்டு இல்லைன்னா நச்சுன்னு அதை வந்து செதைச்சி அதையும் கூட லைட்டாக வடை சட்டியில் வறுத்துட்டு அப்புறம் அதையும் பொடிச்சிக்கலாம். தேங்காயையும் இது பூண்டு அதையும் போட்டு நம்ம பொடிச்சிட்டு அது கூட சேர்த்தி இந்த கடையில் வாங்கின பேக்கெட் இட்லி பொடியை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். வேணும்னா காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம நார்மல் இட்லி பொடியோடு சேர்த்தி தேங்காய் பூவு அப்புறம் வந்துட்டு அந்த பூவாட்டை நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா? அதோடு சேர்த்தி பூண்டு அது கூட சேர்த்துறப்ப காரம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்துட்டு அதோடு சேர்த்தி பண்ணிக்கலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஆனாலும் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கோ, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரேட் ஆகிடுத்து. இன்னும் வேண்டும் என்று கேட்கும் பாவக்காய் புளிக்குழம்பு.